ஹலோ ஃபுட்டீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி புதினா புலாவ் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அண்ட் சண்டே நம்ம வந்துட்டு புதினாலாம் நிறையா வாங்கியிருப்போம் நான்வெஜ் செய்கிறதுக்கு. பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்கிற யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன். அதில் பாதி வந்துட்டு பார்த்திங்கன்னா மல்லி எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி. ஸோ காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறம் வந்துட்டு இஞ்சி வந்துட்டு 1 இன்ச் இஞ்சி, பூண்டு வந்து 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருந்தேன், அதையும் உள்ளார சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்குவோம். இப்போது நெய் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன்னா எண்ணெயும் ஈக்குவலாக 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான். இப்போ ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் நல்லா கை நிறைய கேஷ்யூ நட். உங்கள் குழந்தைங்களுக்கு பாதாம் பிடிச்சிருந்தா பாதாம் கூட நல்லா வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க, அங்கங்கே க்ரன்ச்சியாக கிடைக்கிறதுக்கு பிடிக்கும்னா. ஸோ அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக வணக்கி எடுத்துக்கோங்க. வணக்கி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் தின்னா. ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வணங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்துட்டு ஃபைனாக வணக்கி விட்டுக்குவோம். ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக ஆகணும் அப்படிங்கிறலாம் அவசியம் கிடையாது. புலாவுக்கு வந்து ஓரளவுக்கு கண்ணாடி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணங்கினாலே போதும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடியாக வணங்கிடுச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியுது. இப்போ நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் உள்ளார சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா வணக்கி விட்டுக்குவோம். நம்ம தக்காளி சீக்கிரம் குக் ஆகணும்னா நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா அதுவே நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாதீங்க. சிம்லேயே குக் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் நல்லா மேஷியாக குக் ஆகிருக்கு பார்த்திங்களா. ஸோ நம்மளே 2 தடவை இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டால் நல்லா சீக்கிரம் மேஷியாக குக் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட், அப்புறம் பீன்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன் நான். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பச்சை பட்டாணி இருந்ததுன்னா பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ், இல்லை வந்து சோயா நார்மலாக சோயா குருமா பண்ணுவோம்ல, ஸோ அந்த சோயா நீங்கள் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கவர் பண்ணி குக் பண்ணுங்கள் போதும். பிகாஸ் நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயே வெந்துடும் காயெல்லாம் மேக்ஸிமம். ஸோ இதில் எதுக்கு ஆயிலில் ரோஸ்ட் பண்ணுறதுனா ரொம்ப குழஞ்சி போகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம எண்ணெயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம புதினா பேஸ்ட் வந்து உள்ளார சேர்க்கலாம். புதினா பேஸ்ட் வந்து எவ்வளோ கப்பில் ரைஸ் எடுத்தேனோ ஸோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு இருந்தது. ரைஸும் இந்த புதினா பேஸ்ட்டும் ஒரே அளவில் இருந்தது. ஸோ இப்போ அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். அந்த புதினாவோட பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வணக்கினீங்கனாலே அதோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடும். நம்ம ப்ரெஷர் குக் வேறு பண்ண போகிறோம், அதுலேயும் நல்லா போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன் அரிசி. இது வந்து நார்மலாக சாப்பாடுக்கு செய்வோம்ல பொன்னி அரிசி, ஸோ அந்த அரிசி தான் அது. நாங்கள் யூஸ்வலாக 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணின்னு சொல்லிட்டு ஊற்றுவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் ரைஸை நீங்கள் எப்படி 1/2 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் செஞ்சாலும் ஓகே, இல்லை நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி நார்மல் ப்ரொசீஜராக பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். நம்ம இப்போ உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கணும், கொஞ்சம் உப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும். உப்பு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் வந்துட்டு ரைஸில் வந்து நல்லா கொஞ்சம் அந்த உப்பு தெரியும். உப்பு வந்து சட்டிலாக இருந்ததுன்னா ப்ராப்பராக வந்துட்டு உப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நல்லா உப்பு வந்து கரெக்டாக செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ பார்த்திங்களா, காயெல்லாம் குலையாமல் நல்லா வந்து தனியாக சூப்பராக வெந்திருக்கு. ரைஸ் நல்லா உதிரியாக குக் ஆகிருந்தது.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டீன்ஸ் குக்கிங் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா பிக்சர்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம் பேஜில் மெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி சூப்பரான எக்ஸ்ட்ரா சந்திப்போம். பாய்.